வாழ்கையில் பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கு முன்னின்றாரே. அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. முன் சென்றாரே, அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோ. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோ. காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தோம், பாரினில் அவர் என் பாதையில் ஒளியார். காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தோம், பாரினில் அவர் என் பாதையில் ஒளியார். என்னை நடத்தினார், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. என்னை நடத்தினார், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோ. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோ. இந்த இடம் முழுவதிலும் ஆண்டவரே உம்முடைய வெளிச்சம் பிரகாசிக்கட்டும். ஆண்டவரே உம்முடைய சன்னிதானத்தில் இருந்து வருகிற ஒரு தேவதூதன் இருக்கும் பொழுதே உம்முடைய வெளிச்சம் ஆண்டவரே அந்த மேய்ப்பர்களை சுற்றிலும் பிரகாசித்தது போல ஆண்டவரே உம்முடைய பிள்ளையாகிய நாங்கள் வந்திருக்கிறோம். ஆண்டவரே நாங்கள் இருளிலே உட்கார்ந்தாலும் கர்த்தர் எங்களுக்கு வெளிச்சமாய் இருப்பீங்கப்பா. எங்களை வெளிச்சத்திலே கொண்டு வருகிற கர்த்தர். பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் அங்கே இருக்கிறீர் ஆண்டவரே. உமக்கு இருளும் வெளிச்சமும் சரி ஆண்டவரே. இருள் என்னை மூடிக்கொள்ளும் என்றாலும் இரவும் பகலை போல வெளிச்சமாய் இருக்கும். உமக்கு இருளும் வெளிச்சமும் சரி. உம்மாலே நாங்கள் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவோம், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவோம். சத்ரு முனையற்று போவானாக, சத்ரு வெட்கப்பட்டு போவானாக. சத்துருக்களின் பேரிலே கலிகூற செய்கிற கர்த்தர், சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிற கர்த்தர், எங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிற கர்த்தர், எங்கள் சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்துகிற கர்த்தர். அவன் மீதிலோ அவன் கிரீடம் பூக்கும். உடைய கிருபைகளினாலும் இரக்கங்களினாலும் ஒரு விசையாய் முடிசூட்டுங்கப்பா. பொல்லாத சத்துருவின் எதிர் வல்லமைகள், ஊழியத்திற்கு எதிராக இருக்கிற பொல்லாத எதிர் வல்லமைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நிர்மூலமாக்கப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெயத்தை சுதந்திரிக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபித்து ஜெயம் அடிக்கிறோம் பிதாவே. ஆமேன் ஆமேன். இங்கே வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் என் அன்பின் வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் தாமே உங்கள் வருத்தம் யாவையும் மறக்கும்படி பண்ணுவாராக. அல்லேலூயா. யோசேப்பு சொன்னார், என் தகப்பன் குடும்பத்தார் அனைவரையும் கர்த்தர் என் வருத்தம் யாவையும் மறக்க பண்ணினார் என்று சொல்லி தனக்கு பிறந்த முதல் குழந்தைக்கு மனாசே என்று பெயரிட்டான். கர்த்தர் இந்த நாளிலே நம் ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ எப்படியோ செய்தாலும் சரி, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கிற எல்லா கொடுங்காற்றுகளையும் கர்த்தர் தம்முடைய வல்லமையினால் அடக்க பண்ண போகிறார். தம்முடைய ஞானத்தினாலே மூர்க்கத்தை அடக்குகிற கர்த்தர். எதிர்காற்று வீச எதிர்போரும் பேச என்னோடு இருப்பவர் பெரியவர் நீரே. எதிர்காற்று வீச எதிர்போரும் பேச என்னோடு இருப்பவர் பெரியவர் நீரே. இயேசுவே யாத்திரையில் கரை சேர்க்கும் தேவன்,
என் ஜீவ படகின் நங்கூரம் நீரே. இயேசுவே யாத்திரையில் கரை சேர்க்கும் தேவன், என் ஜீவ படகின் நங்கூரம் நீரே. என் இயேசு ராஜா சாரோன் ரோஜா, உம் கிருபை தந்தாலே போதும். அலைமோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல உம் கிருபை முன் செல்ல அருளும். அலைமோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல உம் கிருபை முன் செல்ல அருளும். நீங்கள் எந்த சூழ்நிலையிலேருந்து கடந்து வந்தாலும் சரி, கர்த்தர் இந்த நாளிலே இரவின் 4ஆம் ஜாமத்திலே தம்முடைய சீசர்கள் தண்டு வலிக்கிறதிலே வருத்தப்படுகிறதை கண்டு அவர் வந்தார். குறிப்பிட்ட நேரம் வரை கர்த்தர் பார்த்து கொண்டே இருப்பார். என்னெல்லாம் செய்கிறாங்க செய்யட்டும்னு சொல்லி அவர் தான் நம்முடைய இந்த உலக பிரயாணத்திலே அவர் தான் நம்மளை அனுப்பி விட்டு இருக்கிறார். என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார். அல்லேலூயா. பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியினால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை. தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார். தேவன் அவருக்கு தமது ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். ஒருவரும் அவரோடு இழுத்து நிற்க முடியாது. நம்மளுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதங்களும் வாய்க்காதே போகும். சிங்கங்கள் நம்மை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்ட தெய்வம் தானியேலின் தேவன் நம்முடைய தேவனாய் நம் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்லலாம். இந்த நாளிலே பவுலையா சந்தித்த வருத்தங்கள் அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள். நாங்கள் இத்தாலியா தேசத்திற்கு கப்பல் ஏறி போகும்படி தீர்மானிக்கப்பட்ட போது பவுலையும் காவலில் வைக்கப்பட்டிருந்த வேறு சிலரையும் அகுஸ்து பட்டாளத்தை சேர்ந்த யூலியு என்னும் பேர் கொண்ட ஒப்புவித்தார்கள். அதாவது ஒரு நிமிஷங்க, இத்தாலியா தேசத்திற்கு போகும்படி பவுலையா, நூற்றுக்கு அதிபதி, பவுலையா கூட இருக்கிற சிறை கைதிகள் எல்லாரும் எங்கே போகிறாங்க? கப்பல் ஏறும்படி கூட்டிகிட்டு போகிறார். நூற்றுக்கு அதிபதியின் இடத்துல ஒப்புவிக்கிறாங்க. இவங்க எல்லாரும் போகிறாங்க. அகுஸ்து பட்டாளத்தை சேர்ந்த யூலியு என்னும் பேர் கொண்ட நூற்றுக்கு அதிபதியின் இடத்துல பவுலையாவையும் அவர் குற்றம் செய்து அவர் சிறைச்சாலையில் ஒன்றும் இருக்கலை. அவர் ஏசப்பா நாமத்தை சொன்னதற்காக அவர் சுவிசேஷத்திற்காக சங்கிலியால் கட்டப்பட்டிருக்கிறார். வேற மரணத்துக்கு ஏதுவான குற்றம் ஒன்று கூட செய்யலை. மற்றவங்க குற்றம் செய்து தண்டிக்கப்படுறாங்க. ஆனால் எல்லாரையும் கூட்டிகிட்டு போகிறாங்க. இத்தாலியா தேசத்துக்கு போகும்படி கப்பல் ஏறி போகிறாங்க. அடுத்த வசனம், அதிரமித்தியம் ஊர் கப்பலில் நாங்கள் ஏறி ஆசியா நாட்டு கரைபிடித்து ஓட வேண்டுமென்று நினைத்து புறப்பட்டோம். அதிரமித்தியம் ஊர் கப்பலில் நாங்கள் ஏறி ஆசியா நாட்டை கரைபிடித்து ஓட வேண்டும் என்று நாங்கள் கப்பல் ஏறி புறப்பட்டோம். அப்போ இவர் பவுலையாவுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர், முக்கியமான ஒரு உடன் ஊழியக்காரர், அது தெசலோனிக்கே பட்டணத்து அரிஸ்தருக்கு கூட இருக்கிறார். சில நேரங்களில் கர்த்தர் நம்மளுக்கு எல்லாமே எதிராக இருந்தாலும் கர்த்தர் நம்மளுக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்கள் ஒருவராவது நம்ம கூட இருப்பாங்க. ஹல்லேலூயா. எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்கள் நடுவில் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் நம்மோடு கூட இருக்கிறார். எரேமியா தீர்க்கதரிசியை பார்த்து ஆண்டவர் சொன்னார், அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள். பண்ண மாட்டாங்கலாம் சொல்லவே இல்லை. எப்பா, உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வருவாங்க, ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிப்பதற்காக, உன்னை காக்கும்படியாக, உன்னை தப்புவிப்பதற்காக நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அதுதான் நம்முடைய தெம்பு. 3வது வசனம், மறுநாள் சீதோன் துறையை பிடித்தோம். ஹல்லேலூயா. தன் சிநேகிதனிடத்தில் போய் பராமரிப்பு அடையும்படிக்கு, ஹல்லேலூயா, அந்த நூற்றுக்கு ஹெட்டா இருக்கிறவன் கண்களில்
கர்த்தர் தயவு கிடைக்க பண்ணார். எப்பா நீ உன் ஃப்ரெண்டுகிட்ட போய் பராமரிப்பு அடைஞ்சிக்கோ, பட்சமாய் நடப்பித்தான். அல்லேலூயா. ஊழியக்காரனை கர்த்தர் நம்மளுக்கு தயவு பண்ணுவார். நம்ம இடத்துல பட்சமாய் இருக்கிற மனிதர்களை கர்த்தர் அனுப்புவார். பட்சிக்கிற மனிதர்களை அல்ல, பட்சமாய் இருக்கிற மனிதர்களை. பவுலையா சொல்றார், நாங்கள் உங்களிடத்தில் பட்சமாய் நடந்து கொண்டோம். நம்ம எப்படி நடக்கிறோம்? கடிக்கிறோம். ஒருவரை ஒருவர் கடித்து பட்சித்தீர்களானால் அழிவீர்கள். நீங்கள் ஒருவரால் ஒருவர் அழிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள், அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். நம்முடைய யோவான் பேர் என்ன? அன்பின் சீசன். ஏசப்பா மார்பில் சாய்ஞ்சு கொண்டிருப்பார். அவர் பேரே அன்பின் சீசன். எழுதும் போது அவர் எழுதுவார், அவரே எழுதிக்கிடுவார், இயேசுவுக்கு அன்பாய் இருந்த சீசன். அல்லேலூயா. நம்ம அப்படி இருக்கிறோமா? அவரால் சிநேகிக்கப்படுறோமா? 100க்கு அதிபதி பவுலை பட்சமாய் நடப்பித்தான். போப்பா உன் ஃப்ரெண்டுகிட்ட போய் பராமரிப்பு அடையக்கோ அப்படின்னு. அடுத்த வசனம், எத்தனை பார்க்க போறோம், எத்தனை காற்று அவன் வாழ்க்கையிலே அவ்விடம் விட்டு புறப்பட்டு எதிர்காற்று. இந்த வாழ்க்கையிலே சுமூகமா எல்லாமே போய்கிட்டு இருக்கும் நம்ம நினைக்க முடியாது. எதிர்காற்று வீசும். ஆனால் எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் கூட இருப்பார். அல்லேலூயா. எதிர்காற்றாய் இருந்தபடியினால் சீப்புரு தீவின் ஒதுக்கிலே ஓடினோம். பின்பு சிலிசியா பம்பிலியா நாடுகளில் கடல் வழியாய் ஓடி லீசியா நாட்டு மீரா பட்டணத்தில் சேர்ந்தோம். இத்தாலியாவுக்கு போகிற அங்கே ஒரு கப்பலை பார்க்குறாரு. இத்தாலியா தேசத்துக்கு போகிற அலெக்சாந்திரியா பட்டணத்து கப்பலை 100க்கு அதிபதி பார்க்குறாரு. பார்த்து எங்களை ஏற்றினான். எல்லாரும் பிரயாணப்பட்டு போகிறாங்க. அடுத்த வசனம் பாருங்க. முதல் என்ன பார்த்தோம்? காற்று நம்மளுக்கு எதிர்காற்றாக இருந்தது, எதிர்த்தது. இப்போ என்ன செய்யுது? காற்று தடுக்குது. இப்படிதான் நம்ம வாழ்க்கையில் போய்கிட்டு இருப்போம், நல்லா போய்கிட்டு இருப்போம். எப்படி நடக்குதுன்னே தெரியாது. எதிர்காற்று வீசும், காற்று தடுக்கும், பலவிதமான காற்று அடிக்கும். ஆனால் எல்லா காற்றையும் அதட்டுகிற கர்த்தர் நம்ம மத்தியில் இருக்கிறார். அல்லேலூயா. காற்று எங்களை தடுத்தபடியினாலே அநேக நாள் மெதுவாய் சென்று வருத்தத்தோடு. அப்போ நம்ம சந்தோஷமாகவும் இருப்போம். காற்று எதிராக இருக்குது. நீங்கள் ஒரு ஏதோ ஒன்று சக்ஸஸ்ஃபுல்லாக ஏதோ ஒன்று நீங்கள் ஓப்பன் பண்ண போகிறீங்க, ஒரு பில்டிங் ஏதோ ஓப்பன் பண்ண போகிறீங்க. அந்நேரம் வந்து காற்று எதுக்குது, காற்று தடுக்குது. இயற்கையெல்லாம் தாறுமாறாக இருக்குது. மனிதர்கள் ஏற்றுட்டு வராங்க. எப்படி இருக்கும்? வருத்தமாக இருக்கும். அது மாதிரி பவுலையா வாழ்க்கையில் எதிர்காற்று அடிக்குது, காற்று தடுக்குது, வருத்தத்தோடு போகிறாரு. சல்மோனை ஊருக்கு எதிராக கிரேத்தா தீவின் ஒதுக்கிலே ஓடணும். அதை வருத்தத்தோட திருப்பியும் வருத்தத்தோடே கடக்கிறார். சில நேரங்களில் நம்முடைய பாதைகளில் வருத்தத்தோடே நம்ம கடக்கிறோம். கடந்து பேர் நல்லா இருக்கு, நல்ல துறைமுகம் என்னப்பட்ட இடத்திற்கு வந்தோ. லசேய பட்டணம் அதற்கு சமீபமாய் இருந்தது. உபவாச நாளும் கழிந்து போனபடியினாலே அப்போ ஒரு தேவ மனிதன் மூலமா, பவுலையா மூலமா எச்சரிக்கிறார் ஆண்டவர். அதாவது கப்பல் யாத்திரை பண்ண வேண்டாம்ப்பா, மோசத்திற்கு ஏதுவா இருக்குன்னு சொல்லி தேவனுடைய மனுஷன் மூலமா கர்த்தர் பேசுகிறார். ஆனால் இந்த தேவனுடைய ஆலோசனை அவங்க என்ன செய்யலை? ஏற்றுக்கொள்ளலை, அசட்டை பண்ணினாங்க. அவங்க அக்செப்ட் பண்ணலை. அவங்க கப்பல் மாலுமியையும் கேப்டனையும் எஜமானையும் நம்பினாங்க. தேவ மனிதனுடைய வார்த்தையை அவங்க நம்பலை. சில நேரம் எல்லாமே நம்மளுக்கு சாதகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அநேக பேர் சொல்கிற ஆலோசனை தான் நம்ம கேட்போம் இல்லையா? அதில் போடப்பட்டிருக்கு. நான் வாஸ்து பார்க்கும்போது அநேக பேர் ஆலோசித்தார்கள். நான் கர்த்தருடைய ஆலோசனை அவங்க கேட்கவே இல்லை. அப்போ அவங்க சூழ்நிலை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருந்துச்சுன்னு போட்டிருக்குன்னா, அந்த 13வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா 111 அதுக்கு முந்தின வசனத்தில் போட்டிருக்கு. இப்படி நீங்கள் போனீங்கன்னா பவுலையா சொல்கிறாரு, நம்முடைய ஜீவனுக்கும் வருத்தமும் மிகுந்த சேதமும் உண்டாயிருக்கும். வருத்தம் வருத்தம் வருத்தம். இந்த அதிகாரத்தில் ஃபுல்லாக நம்ம போகிற பாதை தேவ சித்தத்துக்கு மாறாக போகும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் பல வகையான வருத்தங்களை நம்ம சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வரத்தாம்பா செய்யுது. ஆனால் எப்படிப்பட்ட வருத்தத்தோடு நம்ம வந்திருந்தாலும் சரி, இந்த நாளில் கர்த்தர் வருத்தங்களை எல்லாம் மறக்கும்படி பண்ண போகிறார். வருத்தத்தை யோபுவை பார்த்து ஃப்ரெண்ட்ஸு சொல்லுவாங்க, நீர் வருத்தத்தை கடந்து போன தண்ணீரை போல நினைப்பேன். அப்படி தான் ஆர்டர் செய்ய போகிறார். எதனால் வருத்தம்? உங்கள் ஒவ்வொருத்தரும் சொன்னோம்னா கேட்டோம்னா அவங்க வீட்டுக்கு வந்தால் நீங்கள் சொல்லுவீங்க, இப்படிலாம் நாங்கள் வருத்தப்பட்டோம் சிஸ்டர் அப்படின்னு. எல்லார் வாழ்க்கையிலும் சின்ன குழந்தை பெரிய குழந்தை எல்லாரும், பெரியவங்க தம்பி தங்கச்சி அக்கா அண்ணன் எல்லார் வாழ்க்கையிலையும் வருத்தம் இருக்குது.
ஆனால் எல்லா வருத்தத்தையும் கர்த்தர் மறக்க பண்ண போகிறாரு, மாற்ற போகிறார். அவருடைய ஞானத்தினாலே கர்த்தர் உதவி செய்ய போகிறார். அல்லேலூயா. 100க்கு அதிபதி பவுலினால் சொல்லப்பட்டவைகளை பார்க்கிலும் யாரை நம்பினானா? மாலுமியையும் கப்பல் எஜமானையும் நம்பினான். அடுத்த வசனம், அந்த துறைமுகம் மழை காலத்திலே தங்குவதற்கு, அந்த நல்ல துறைமுகம் அது மழை காலத்தில் தங்குவதற்கு வசதி கிடையாது. அவ்விடத்தை விட்டு அதுக்கடுத்து எங்கே வராங்க? அப்படியே வராங்க. கிரேத்தா தீவில் உள்ள துறைமுகமாகிய பேனிக்ஸ் என்னும் இடத்திலே சேரக்கூடுமானால் சேர்ந்து மழை காலத்தில் தங்கும்படி அநேக பேர் ஆலோசனை சொன்னார்கள். அந்த பேனிக்ஸ் இடத்துல தங்கும்படி எல்லாரும் ஆலோசனை பண்ணுறாங்க. அடுத்து என்ன நடக்குது? அடுத்த வசனம், இப்போ அவங்க நினைக்கிறாங்க பவுலையா சொல்கிறதெல்லாம் கிடையாது, இவங்க சொல்கிறதான் கரெக்டு. தென்றல் அடிக்குது, இப்போ தென்றல் காற்று தானே அடிச்சுக்கிட்டு இருக்கு. ஆனால் தேவன் சொல்கிறாரு, நீ தென்றல் காற்று அடிக்கிறத பார்க்காத, நான் சொல்கிறத நம்பு, இந்த பாதியில் ட்ராவல் பண்ண வேண்டாம். சொன்னால் என்ன செய்யணும்? கேட்கணும். மெதுவான தென்றல் கொடுங்காற்றாய் மாறி அடித்த வேளையிலோ நீர் கீழே விடவில்லை. மெதுவான தென்றல் கொடுங்காற்றாய் மாறி அடித்த போதிலும் நீர் கீழே விடவில்லை. பிறந்த நாள் முதலாய் தோளில் சுமந்தீரே, தகப்பனிலும் மேலாய் தனி பாசம் வைத்தீரே. ஓகே, நம்முடைய வாழ்க்கையில் தென்றல் காற்று அடிக்கும் பொழுது கர்த்தர் சொல்கிறது, ஊழியக்காரங்க சொல்கிறத, போங்க பிரதர், போங்க பாஸ்டர், நீங்கள் சொல்கிறத நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், எங்களுக்கு இந்த பாதை தான் நாங்கள் செலக்ட் பண்ண தான் கரெக்டு. ஆனால் தேவன் சொல்கிறாரு நீ போகாத. ஆனால் கீழ்ப்படியில் அடுத்து என்ன நடந்துச்சு? தென்றல் மெதுவாய் அடித்தபடியினால் அவ்விடத்தை விட்டு பெயர்ந்து கிரேத்தா தீவுக்கு அருகாக ஓடினார்கள். கொஞ்ச நேரத்துக்குள்ளே யூரோக்கிலிதோன் என்னும் கடுங்காற்று, பார்த்தீங்களா, கொஞ்ச நேரம் தான் ஆச்சு, கடுங்காற்று வீச ஆரம்பிச்சிருச்சு. தேவனுடைய ஆலோசனைக்கு செவி கொடுக்கலைனா புயல் காற்று நம்ம வாழ்க்கையில் அடிக்கும். யூரோக்கிலிதோன் என்கிற கடுங்காற்று அதில் உண்டாயிற்று. இப்போ கப்பல் அதில் அகப்பட்டு கொண்டுருச்சு. இப்போ அடுத்து காற்றுக்கு எதிர்த்து போக முடியல, அவ்வளோ பெரிய கடுங்காற்று. ஏன்னா ஆண்டவர் பேச்ச கேட்கல, நம்மளால் என்ன பண்ண முடியும்? பிசாசு பயங்கரமாக வரான்ல, ஏத்து போக முடியல காற்றுக்கு. காற்றின் போக்கிலே கொண்டு போகப்பட்டோன்னு சொல்றாரு. அது போற பதில இப்போ நம்ம போறோம். ஆவியானவர் எப்படி நம்மளை நடத்திட்டு போறாரோ, நம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராங்க. ஆவியானவர் நல்ல வழியில் நடத்திட்டு போறார். நம்ம ட்ராக் மாதிரி போறோம். அப்படிதான் வந்தாங்க. இந்த கிளைக்கிலே அப்படி நட்சத்திரத்தை கண்டு பணிந்து கொள்ள வந்தோம்னு வந்தாங்க. திடீர்னு அவங்க ட்ராக் என்ன மாறிடுச்சு? ஏரோது ராஜா அரண்மனையில தான் யூதருக்கு ராஜா பிறந்திருப்பாரு. நம்மளாம் ஒரு திங்கிங், மனுஷீக திங்கிங். ஆண்டவர்னா ராஜ அரண்மனையில் தான் பிறப்பார். அவர் மாட்டு தொழுவத்தின் முன்னணியில் உங்களுக்காக எங்களுக்காக பிறந்தார். அல்லேலூயா. கந்தை துணியோ கடும் ஏழ்மை கோலமதோ கர்த்தர் பிறந்தார். உங்களுக்காக எனக்காக தரித்திரரானார். கடுங்காற்று உண்டாயிற்று. காற்றின் போக்கிலே கொண்டு போகப்பட்டோம். நான் காற்றுக்கு ஏத்து போக முடியல, எதுக்க முடியல. அடுத்து என்ன, அவங்க என்னெல்லாம் உபாய தந்திரம் பண்ணாங்கன்னு பாருங்க. அடுத்த வசனம், வெகு வருத்தம். இதனால என்ன ஏற்பட்டுச்சான்? ஒரு சின்ன தீவின் ஒதுக்கிலே, கிளவுதான் ஒதுக்கின் ஓடியிலே வெகு வருத்தத்தோட படவை வசப்படுத்தினோம். கஷ்டப்பட்டு இந்த போட்டை வசப்படுத்துறாங்க. வெகு வருத்தம் ஏற்படுது. கர்த்தருடைய சித்தத்துக்கு மாறா போகும்போது வருத்தம் மட்டுமல்ல, வெகு வருத்தம், கடுங்காற்று. அடுத்த வசனம், அதை அவர்கள் தூக்கி எடுத்து பல உபாயம், இப்போ இந்த புயல் அடிக்குதே, இந்த பிரச்சனையை எப்படி நீக்கலாம்னு சொல்லி என்னென்னமோ நம்ம பண்ணி பார்க்குறோம். நம்ம குடும்பத்தில், எல்லார் குடும்பத்திலையும் நான் சொல்லுவேன், நான் பல உபாயங்கள் நம்ம செய்கிறோம் இல்லையா? செய்து கப்பலை சுற்றி கட்டி, இப்போ பயம் வந்துருச்சு. சொறி மணலில் விழுந்துருவோமோன்னு பயப்படுறாங்க. பயந்து பாய்களை இறக்கி இவ்விதமாய் கொண்டு போகப்பட்டார்கள். பார்த்தீங்களா? இப்போ காற்று பெருங்காற்றா மாறிடுச்சு, மழையும் வந்துருச்சு. பெருங்காற்று மழை, மிகவும் அடிபடுறாங்க. பெருங்காற்று மழையில் அடிபட்ட நிலைமையில நீங்களும் நானும் வந்திருக்கிறோம் இல்லையா? தேவ சமூகத்தில் சாதாரண காற்று இல்லை, யூரோக்கிலிதோன்ங்கிற கடுங்காற்று. ஏத்து போக முடியல.
எப்படி படவை வசப்படுத்தணும், கஷ்டப்பட்டு படவை வசப்படுத்தியிருக்காங்க. இப்போ பெருங்காற்று மழை எல்லாமே அதில் அடிபடுறாங்க, மிகவும் அடிபடுறாங்க. மறுநாளில் என்ன செய்கிறாங்க, சில சரக்குகளை கடலில் எறிகிறாங்க. நம்ம என்னெல்லாம் சாப்பாடுக்குன்னு கொண்டு வந்தோமோ நம்ம கையினாலே நம்ம பொருட்களை எரிய வேண்டிய சூழ்நிலை வருது, இழக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது. வேற வழி இல்லை. கப்பலை லகுவாக்கலாமா? நம்ம என்னென்னலாம் தின்பண்டம் கொண்டு வந்தாங்களோ எல்லாத்தையும் எரியிறாங்க. நஷ்டம், இழப்பு, தேவ சித்தத்துக்கு விரோதமாய் போகும் பொழுது வெகு வருத்தம். அடுத்து 3ஆம் நாளிலே அடுத்து கப்பலின் தளவாடங்களை கைகளினாலே எடுத்து எறிகிறாங்க. அடுத்து அநேக நாள், ரொம்ப நாள் ஆயிடுச்சு. சூரியனை பார்க்க முடியல, சந்திரனை பார்க்க முடியல, நட்சத்திரங்களை பார்க்க முடியல. மிகுந்த பெருங்காற்று மழை அடிச்சுக்கிட்டே இருக்கு, இருட்டா இருக்கு, எங்க எல்லா இடமும் டார்க்னஸ். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வந்திருக்கிறீங்களா? என் வாழ்க்கையே டார்க்னஸா இருக்கு சிஸ்டர். பெருங்காற்று மழையில நான் அடித்து கொண்ட நிலைமையில வந்திருக்கிறேன். எல்லா மனிதனுடைய கனெக்ஷன்லாம் கட் ஆயிடுச்சு. ஆனா பரலோகம் உங்களுக்காக திறந்திருக்கிறது. பரலோக தேவன் எப்பொழுதும் உங்களுக்காக அவைலபிளா இருக்கிறார். இந்த உலக மனிதர்கள் வானத்தை அடைக்கலாம், ஆனால் பரலோக தேவன் உங்களுக்காக எப்பொழுதும் உங்களுக்காக வானம் திறந்திருக்கிறது. ஹல்லேலூயா! வானம் திறந்திருக்கிறது. ஆண்டவர் என்ன சொன்னார் நாத்தான் வேலை பார்த்து? நாத்தான் வேலே, நீ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன், பிலிப்பு உன்னை அழைக்கிறதுக்கு முன்னே உன்னை நான் கண்டேன். எப்படி ஆண்டவரே? நீ அத்திமரத்தின் கீழே இருந்து என்ன தியானம் பண்ண பத்தியா? அத்திமரத்தின் கீழே இருக்கும்போது உன்னை கண்டேன். நீ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன். இப்போ ஆண்டவர் சொன்னார். ஆண்டவர் அவன் சொல்றான், ஆண்டவரே நீ இஸ்ரவேலின் ராஜா, நீ தீர்க்கதரிசி, நீ இதை நான் சொன்னதுனால நீ என்னை விசுவாசிக்கிறியா? இதிலும் நீ பெரிதானவைகளை காண்பாய். இது முதல் நீங்கள் வானம் திறந்திருக்கிறதை பார்ப்பீர்கள். மனுஷகுமாரன் இடத்திலிருந்து தேவதூதர்கள் ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் இது முதல் காண்பீர்கள். ஹல்லேலூயா! கர்த்தர் நம்முடைய கண்களை, ஆவிக்குரிய கண்களை திறப்பாராக. இந்த மாதத்தில் இங்கே ஏறிவா என்கிற சத்தம் நம்முடைய காதுகளில் தொனிப்பதாக. கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானே எக்கால சத்தம் போன்ற சத்தத்தை நான் கேட்டேன். இப்படிப்பட்ட உன்னதமான ஆவிக்குரிய அனுபவங்களை கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் தருவாராக. இங்கே ஏறிவா, இங்கே ஏறிவா. பத்மதீபுல தனியா இருக்கிறியா? வருத்தத்தோட இருக்கிறியா? ஒத்துருமே இல்லை நினைக்கிறியா? நான் இருக்கிறேன்பா. உன்னை யாராலையும் கொல்ல முடியாது. அவனை எரிகிற எண்ணெய் சட்டியில் போட்டாங்க. யாரை? யோவான். அவன் மட்டும் பிழைச்சிட்டான். கடைசியில் ஒரு பத்மதீபில் அவர் எத்தனையோ 90 வயசுக்கு மேலே இருக்குன்னு சொல்கிறாங்க. தூக்கி எறியப்பட்டார், அங்கே போடப்பட்டிருந்தார். எப்பயோ விட ஒரு ரொட்டி துண்டு கிடைக்குமா, அந்த இடத்துல இருந்தால் வெளிப்படுத்தின விசேஷம் உருவானது. ஹல்லேலூயா! கர்த்தர் தம்முடைய தாசனுக்கு தரிசனமானார், பல காட்சிகளை கொடுத்தார். ஆவிக்குள்ளாகிற அனுபவம், உன்னதமான அனுபவம், தேவதூதர்களை காண்கிற அனுபவம், தேவனுடைய சிங்காசனத்தை பார்க்கிற அனுபவத்தை கர்த்தர் கொடுத்தார். கர்த்தர் தரிசனமான பொழுது அக்கினி ஜுவாலை போன்ற கண்களை உடையவராய், இதுவரை மனுஷகத்தில் அவன் பார்த்தான், இப்போ தேவகுமாரனாய் பார்க்கிறான். ஹல்லேலூயா! மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் திறவுகோல்களை உடைய கர்த்தர், மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன் சொன்ன கர்த்தர், நான் வந்திருக்கிறேன். யோவான் தம்முடைய வலது கரத்தை அவன் மேலே வைத்தார். அவன் வருத்தம் மாறினது. ஹல்லேலூயா! நான் சொல்றத கேட்கிறத பார்க்கிறத எல்லாம் எழுது. 7 சபைகளுக்கு எழுது. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். காதுள்ளவன் கேட்க கடவன். ஒவ்வொருவரையும் ஜெயங்கொண்டவனாய் தேவ சமூகத்திலே காணப்படணும்னு ஆவியானவர் விரும்புகிறார். தேவ சித்தத்திற்கு விரோதமாக இந்த நேரத்தில் நம்ம எல்லாருமே தவறான முடிவுகள் எடுத்திருக்கலாம். அதனால பல காற்றுகள் நம் வாழ்க்கையிலே சந்திக்கிறது. பல உபாயங்களை செய்கிறோம், தடுக்க முடியல, காற்று தடுக்கிறது. ஆனால் கர்த்தர் எல்லா வருத்தத்தையும் மறக்கும்படி பண்ண போகிறார். இந்த நாளிலே சூரியனை பார்க்க முடியல, நட்சத்திரங்களை பார்க்க முடியல, ஆனால் தேவதூதனை கர்த்தர் இறங்கி விட்டார். ஹல்லேலூயா! பவுலையாவுக்கு நைட் தரிசனமாகிறார். வாசியுங்கள் அடுத்த வசனம்.
அநேக நாளாய் போஜனம் பண்ணாமல் இருந்த பொழுது, ஹல்லேலூயா, பவுல் அவர்கள் நடுவிலே நின்று, மனுஷரே, இந்த வருத்தமும் சேதமும் வராதபடிக்கு என் சொல்லை கேட்டு கிரேத்தா தீவை விட்டு புறப்படாமல் இருக்க வேண்டியதா இருந்தது. நான் சொல்லி இருந்ததை கேட்டிருந்தீங்கன்னா இந்த வருத்தம் வந்திருக்குமா, இந்த சேதம் வந்திருக்குமா அப்படின்னு அவர் சொல்றார். பரவாயில்ல, ஆகிலும் அடுத்த வசனம், திடமனதா இருங்கள். ஹல்லேலூயா. இப்பொழுது நான் உங்கள்கிட்ட சொல்றேன், நடந்ததெல்லாம் போகட்டும், இப்போ நான் சொல்றேன், திடமனதா இருங்கள் என்று. இவரே பயங்கரம் இதில் இருக்கார். மற்றவர்களுக்கு தைரியம் சொல்லத்தக்கதாக கர்த்தர் நம்மை உருவாக்குகிற கர்த்தர். அதற்கு தான் தேவன் நம்முடைய பிள்ளைகளை நடத்துகிறார். பவுலையா சொல்வார், எந்த உபத்திரவத்தில் ஆகிலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணியுள்ளவர்களாக இருக்கும்படிக்கு அவரே எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலேயும் ஆறுதல் செய்கிறவர். ஹல்லேலூயா. சகலவிதமான ஆறுதலின் தேவன். இப்போ நான் எனக்கு இப்போ நான் இந்த வாரம் ஃபுல்லாக எனக்கு எல்லாமே நல்லதாக நடந்து என்னை யாருமே எதிர்க்கலை, என்னை எல்லாருமே பாசமாக வச்சுக்கிடுறாங்க. நான் இங்கே உங்களுக்கு அந்த வார்த்தை உணவு எனக்கு தெரியாது. நான் செல்லக்குட்டி மாதிரியே இருக்கேன். எல்லாருக்கும், கணவருக்கு, எங்கள் அம்மா அப்பாவுக்கு எல்லாருக்குமே நான் இருக்கேன்னா எனக்கு எந்த ஒரு இதுவுமே தெரில. ஒரு துன்பம்னா என்னன்னே தெரியாமல் வந்தேன்னா இங்கே மெசேஜ் அந்த அளவுக்கு ஆறுதலாக இருக்காது. அந்த பாதையில் நடத்தும் பொழுது, உடைக்கும் பொழுது, பிற்கும் பொழுது, நீ இடித்து பிழிந்த தெளிந்த ஒளிவை எண்ணெயை என் ஆலயத்திற்குள் கொண்டு வான்னு சொன்னார். அது அபிஷேகிக்கப்பட்ட ஒளிவை எண்ணெய் மனிதனுடைய தலையின் மேல வார்க்கப்படக்கூடாது. இது பரிசுத்த ஆசாரியன் மேல வார்க்கப்பட வேண்டும். கர்த்தர் உபத்திரவத்தின் குகையிலே நம்மையும் உங்களையும் என்னை தெரிந்து கொண்ட கர்த்தர் உடைத்து உருவாக்குகிறார். அந்த வியாதி வந்தவங்களுக்கு தான் அந்த பாதை தெரியும். அவங்க தலையில கை வச்சு அப்படிப்பட்டவங்களுக்கு ஜெபம் பண்ணும் பொழுது கர்த்தர் ஒரு விடுதலை கொடுப்பார். நீ எந்த பாதையில நீ நடக்கிறையோ அந்த பாதையில் நடக்கிறவங்களுக்கு நீ ஆறுதலாக இருப்பாய். உன் மூலம் கர்த்தர் ஆறுதல் படுத்துவார். உன் மூலம் ஒரு கூட்ட ஜனங்கள் ஆறுதல் அடைவார்கள். அவரே எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலேயும் ஆறுதல் செய்கிறவர். ஆறுதல் செய்கிறவர். நானே உனக்கு ஆறுதல் செய்கிறவர். சாமுவேல் தீர்க்கதரிசி எப்படி உருவாக்கப்பட்டான்? அவங்க அம்மா அண்ணால் உடைக்கப்பட்டாங்க. பெனினாளுடைய வார்த்தையினால உடைக்கப்பட்டாங்க. ஆனால் ஒரு வார்த்தை கூட அவங்க அடுத்த அதிகாரத்தில் நான் பெனினானால நான் கவலைப்பட்டேன், வருத்தப்பட்டேன், அவங்க அதை சொல்லவே இல்லை. மனிதர்களால் மறக்க வச்சிருவார் ஆண்டவர். ஹல்லேலூயா. மனிதர்களுடைய வார்த்தையை எப்பொழுது நினைக்க வேண்டாம்னு ஆண்டவர் சொல்றார். மனுஷருடைய நிந்தனைக்கு பயப்படாத, அவர்கள் தூசணங்களால் கலங்காத, பொட்டு பூச்சி அவர்களை அரித்து விடும். நீ மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதை நலம். கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறார். இந்த பூலோக கனெக்ஷன் கட்டாகலாம், பூலோக மனிதர்கள் பேசாமல் இருக்கலாம், ஆனால் பரலோக எப்பொழுதும் உங்களுக்காகவும் எனக்காகவும் திறந்திருக்கிறது. அவர் என்ன சொன்னார்? இப்பொழுது திடமனதாக இருங்கள். அந்த வசனத்தை வாசிங்க அக்கா. ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான, ஹல்லேலூயா, தேவனுடைய தூதனானவன், என்னை ஆட்கொண்டவர், நான் சேவிக்கிறவர், என்னை ஆட்கொண்ட பிதா, அவருடைய தூதனானவர் இந்த ராத்திரியிலே என்னிடத்திலே வந்து நின்றார். நின்று என்ன சொன்னாரா? பவுலே பயப்படாதே, உன் பிரயாணத்தில் செத்துலாம் நீ போக மாட்ட, நீ ராயனுக்கு முன்னாடி சாட்சியா நிற்கணும், என்னை பற்றி நீ சாட்சி சொல்லணும். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த சந்ததிக்கு உமது வல்லமையையும் வரப்போகிற யாவருக்கும் உமது பராக்கிரமத்தையும் அறிவிக்கும் அளவுக்கும் நரைமயிரும் முதிர் வயது உள்ளவன் ஆகும் வரைக்கும் என்னை கைவிடீராக. அவருடைய வல்லமையையும் பராக்கிரமத்தையும் அறிவிக்கிறதற்காக நாம் தெரிந்து கொண்ட பாத்திரம். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். சொல்லி வரமா? கூட படிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு நைட்டா அப்படி ஏசப்பா பற்றி சொல்கிறோமா? படிக்கிற பிள்ளைங்க ஏசப்பா பற்றி சொல்கிறீங்களா? சொன்னால் அவங்க சண்டைக்கு வராங்க, வந்தால் வந்துட்டு போகிறாங்க. ஒரு வார்த்தை சொல்ல, ஏசப்பாவை தேடுமா, உனக்கு விடுதலை கொடுப்பார். ஞானம் இல்லைன்னு சொல்கிறியா, கர்த்தர் ஞானத்தை கொடுப்பாருமா. கணக்கு வரலைன்னு சொல்கிறியா, ஆண்டவர்கிட்ட ஞானத்தை கேளு. ஒரு வார்த்தை சொல்லுங்க, ஒரே ஒரு வார்த்தை, ஜீசஸ் லவ்ஸ் யூ வெரி மச். கர்த்தர் உன்னை நேசிக்கிறார். உனக்காக நான் ஜெபம் பண்ணுறேன்.
நீ போகிற கஷ்டம் உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உனக்காக நான் ஜெபிக்கிறேன். உங்கள் அம்மாவுக்கு இருக்கிற நோய் மறைஞ்சிரும். ஜெபம் பண்ணுங்களேன். ஒரே ஒரு வார்த்தை, பெரிய பிரசங்கம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பவுலே, பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். உன்னுடனே கூட பிரயாணம் பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார். எல்லாரையும் உனக்கு தயவா வச்சிருக்கிறார் ஆண்டவர். அடுத்த வசனம், ஆனபடினா மனுஷரே திடமனதாய் இருங்கள். ஹல்லேலூயா. திரும்ப திரும்ப சொல்றாரு, திடமனதாய் இருங்கள், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று. ஹல்லேலூயா. தேவனிடத்தில் நம்பிக்கையாய் இருக்கிறேன். எனக்கு எப்படி ஆண்டவர் சொன்னார், இந்த பிரயாணத்தில் உனக்கு ஒரு பிராணச்சேதம் வராது, கப்பற்சேதமே இல்லாமல் பிராணச்சேதம் வராது, உங்கள் தலைமையில் ஒன்றாகிலும் தரையிலே விழாது, நீ எல்லாரும் தப்பி கரை சேர்வாய். திடமனதாய் இரு. நீ ராயனுக்கு முன்னாடி நிற்கணும். உன்னை நான் திடப்படுத்துகிறேன். கர்த்தரை நம்மை திடப்படுத்துகிற தேவனாய், பலப்படுத்துகிற கர்த்தராய் நம்ம மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறார். யோசுவா கலங்கி நிற்கிறார். மோசே இறந்த உடனே ஆண்டவர் எப்படி பலப்படுத்தினார்? பலங்கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே கூட இருக்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நீ எங்கெல்லாம் போறையோ அங்கெல்லாம் உன் கூட இருப்பேன். நான் உன் கூட இருக்கிறேன்ங்கிறத இஸ்ரவேலர் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்ம கூட இருக்கிறத எல்லாருக்கும் காட்டுவார். கர்த்தர் நம்மை மேன்மையாக வைப்பார். ஆனால் அவருடைய சத்தத்திற்கு நாம் உண்மையாய் செவி கொடுக்கும் பொழுது, செவி கொடுப்போமா? எனக்கு உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் பிராமிஸ் பண்ணியிருப்பார், இப்படி நடக்கும் எதிர்காலம்னு. உங்கள் எதிர்காலங்கள் உன்னதமானவருடைய வலது கரத்தில் இருக்கிறது. கர்த்தருடைய ஆலோசனை நித்திய காலமாகவும் அவருடைய இருதயத்தின் நினைவுகள் தலைமுறை தலைமுறையாகவும் இருக்கும். நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும், நான் நிர்ணயித்தபடியே நிலை நிற்கும் என்று சேனைகளின் கர்த்தர் ஆணையிட்டு சொன்னார். என்ன குறித்த தேவ திட்டத்தையோ தேவ தரிசனத்தையோ எங்கள் அம்மாவால் தடுக்க முடியாது. நீங்க அப்படி சொல்லலாம், தடுக்கலான்னு. தடுக்க முடியாது. கர்த்தருடைய விஷன் தான் நிறைவேறும். முடிவில் அதுதான் விளங்கும். குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டு இருக்கிறது. முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது. ஆனால் சொன்னவர் மனிதன் அல்ல, தேவன். நான் மனுஷன் அல்ல, தேவனாய் இருக்கிறேன். அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. இப்ப பாப்பா மேல இருக்கிற திட்டத்தை நான் உடைக்க முடியுமா? உடைக்க முடியாது. சீட்டிக்குட்டியை குறித்து என்ன நினைச்சிருக்கிறாரோ அதுதான் நடக்கும். கர்த்தர் என்ன நினைச்சிருக்கிறாரோ அதுதான் நடக்கும். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். ஆனால் சத்துரு செய்ய நினைக்கிறது தடைபடும். எத்தனை பேர் ஊழியத்துக்கு எதிராக வருவாங்க. அதெல்லாம் எதுவுமே பண்ண முடியாது. பிசாசு தடுக்க முடியாது. தடைகளை நீக்கி போடுகிறவர் நமக்கு முன்னே செல்கிறார். அல்லேலூயா. நாங்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவோம். எங்கள் ராஜா எங்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் எங்கள் முன்னணியில் நடந்து போவார். அடுத்த வசனம், ஆயிலும் நாம் ஒரு தீவிலே விழ வேண்டியதாக இருக்கும். 14ஆம் ராத்திரியான போது நாங்கள் ஆதிரியா கடலிலே அலைவுபட்டு ஓடுகையில், அலைவுபட்டு ஓடுற சூழ்நிலை வரும். ஆதிரியா கடலை 14 days ஆயிடுச்சு இவங்க கடந்து கப்பல் பிரயாணத்தில். அவ்வளோ தூரம் வருத்தம். என்ன நடந்துச்சு? மறுபடியும் நடு ஜாமத்திலே இப்போ ஒரு சின்ன நம்மளுக்கு ஒரு நம்பிக்கை வருது. ஒரு கரை கிட்டி வருகிறதாக தோன்றுகிறது. உடனே அவர்கள் விழுது விட்டு 20 பாகம் என்று கண்டார்கள். சற்று அப்புறம் போன பொழுது மறுபடியும் விழுது விட்டு 15 பாகம் என்று கண்டார்கள். ஒரு பயம் வந்துருச்சு. பாறை இடங்களில் விழுந்துருவோமோ அப்படின்னு பயந்து கப்பலின் பின்னணியத்திலிருந்து 4 நங்கூரங்களை போட்டு பொழுது எப்பொழுது விடியுமோ என்று காத்திருந்தார்கள். அப்பொழுது கப்பல் ஆட்கள் கப்பலை விட்டோடி போக வகை தேடி முன்னணியத்திலிருந்து நங்கூரங்களை போட போகிற பாவனையாய் படவை இறக்குகையில் ஆமென். அப்பொழுது போர் சேவகர்
இப்போ கடலில் கயிறுகளை அறுக்கிறாங்க, அப்படியே தாள விழ விடுறாங்க. பொழுது விடிந்து வருது. எல்லாரும் போஜனம் பண்ணும்படி பவுல் அவர்களுக்கு தைரியம் சொல்லி, இப்போ தைரியம் சொல்றாரு, 14 நாளாக நீங்கள் போஜனம் பண்ணல, பட்டினியா இருக்கிறீங்க, ஆகையால் போஜனம் பண்ணும்படி உங்களை வேண்டிக் கொள்கிறேன். நீங்கள் தப்பி பிழைப்பதற்கு அது உங்களுக்கு உதவியாக இருக்கும். ஹல்லேலூயா. உங்கள் தலையிலிருந்து ஒரு மயிரும் தரையிலே விழாது. ஹல்லேலூயா. காரணம், உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்களாக இருக்கிறீர்கள். இதில் 20வது வசனம் சொல்லப்பட்டிருக்கு, இனி தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை முழுமையும் அற்று போயிற்று. இதோட முடிஞ்சது, எங்கள் வாழ்க்கை பிரயாணம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி பவுலையாவே முடிவு கட்டிட்டார். ஆண்டவர் மேலே நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன். அப்படிப்பட்ட அற்றுப்போன சூழ்நிலையில் வந்திருக்கிறீங்களா? பொழுது எப்போ விடியும்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஒரு கரை கிட்டி வருது. கடைசியில் என்ன நடந்துச்சு? போஜனம் பண்ணும்படி வேண்டிக் கொள்கிறேன், நீங்கள் தப்பி பிழைப்பதற்கு அது உதவியாக இருக்கு. அடுத்த வசனம், இப்படி சொல்லி அப்பத்தை எடுத்து எல்லாருக்கு முன்பாகவும் தேவனை ஸ்தோத்திரித்து, ஹல்லேலூயா, அதை பிட்டு புசிக்க தொடங்கினான். எல்லாருக்கும் முன்னாடியும் அப்பத்தை பிட்டு புசிக்க தொடங்கினான். அப்பொழுது எல்லாரும் திடமனப்பட்டு புசித்தார்கள். ஹல்லேலூயா. கப்பலில் 276 பேர் இருந்தார்களாம். மொத்தம் 276 மெம்பர்ஸ். பொழுது விடிந்த பின்பு இன்ன பூமி என்று அறியாதிருந்தார்கள். அப்பொழுது என்ன நடந்துச்சா? சமமான கரையுள்ள ஒரு துறைமுகம் அவர்களுக்கு தென்படுது. அடுத்த வசனம், இருபுறமும், அந்த அடுத்த வசனம் வாசி. இருபுறமும் கடல் மோதிய ஒரு இடத்திலே கப்பலை தட்ட வைத்தார்கள். முன்னணியம் ஊன்றி அசையாமல் இருந்தது. பின்னணியம் அலைகளுடைய பலத்தினால், பார்த்தீங்களா, பின்னணியம் உடைஞ்சு போகவே கூடாது. வாழ்க்கையில் பின்னணியம் உடைஞ்சு போயிடுச்சு. பின்னணியத்தில் கர்த்தர் தலையணையை வைத்து நித்திரையாக இருந்தான் இருக்கு. கர்த்தர் இருக்கிற இடம் நம்முடைய வாழ்க்கையில் உடைந்து போன நிலைமையில் வந்திருக்கீங்களா? அங்கே உடைஞ்சு போயிடுச்சு. எல்லா நம்பிக்கையும் அற்று போயிடுச்சு. இப்போ சமமான கரையுள்ள ஒரு இடம் தென்படுது. மாறாங்க. அப்போது அந்த போர் சேவகர்கள் என்ன நினைக்கிறாங்க? கைதிகள்லாம் தப்பி போயிடுவாங்கன்னு சொல்லி பவுலையும் கொல்லணும் அப்படின்னு பேசுகிறாங்க. ஆனால் 100க்கு அதிபதி பவுலுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு. அப்படிலாம் கிடையாது, நீந்தத்தக்கவர்கள் நீந்தி போகட்டும், பவுலையாவெல்லாம் கொல்லக்கூடாதுன்னு சொல்லி தப்ப வைக்கிறார். ஹல்லேலூயா. அந்த வசனம் பாருங்க, 100க்கு அதிபதி பவுலை காப்பாற்ற மனதாக இருந்து, எல்லாரும் கொல்ல நினைச்சாலும் நம்மளை கொல்ல கர்த்தர் அனுமதிக்க மாட்டார். ஆமென். யார் கண்களையா தயவு கிடைக்க வச்சு நம்மளை தப்பி கரை சேர்க்கும்படி கர்த்தர் கிருபை செய்வார். பாருங்க, 100க்கு அதிபதி பவுலை காப்பாற்ற மனதாக இருந்து அவர்களுடைய யோசனையை தடுத்து, நீந்த தக்கவர்கள் முந்தி கடலில் விழுந்து, நீந்த தக்கவர்கள் முந்தி கடலில் கரையேறட்டும், நீந்தி கரையேறட்டும். மற்றவர்களில் சிலர் இந்த பலகை, கப்பல் தண்டு, அது என்னது துண்டுகள், அது மேலே அதை பிடிச்சா என்ன செய்யலாம்? நீச்சல் தெரியாதவங்க கூட பிழைச்சிருவாங்க. மரக்கட்டை எதையாவது பிடிச்சி கரையேறட்டும். கடைசி முடிவு என்ன வசனம் சொல்லுது? இவ்விதமாய் ஹல்லேலூயா எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தார்கள். ஹல்லேலூயா. கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? நம்ம குடும்பத்தில் எல்லாரும் தப்பி கரை சேர கர்த்தர் கிருபை செய்வார். ஒருத்தர் கூட கர்த்தர் மிஸ் பண்ண விட மாட்டார். தாங்கள் நாடின துறைமுகத்தில் அவர்களை கொண்டு வந்து சேர்க்கிறார். கர்த்தர் அப்படி செய்ய போறார். நம்ம குடும்பத்தில் ஏற்படுற கொந்தளிப்பை அமர்த்துகிறார்னு சொல்லப்பட்டிருக்கு. அலைகள் அடங்குகிறது. எவ்வளோ வருத்தங்கள், தப்பி பிழைப்புங்கிற நம்பிக்கை முழுமை மற்ற போன சூழ்நிலை. ஆனால் எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தார்கள். ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தில் எல்லாரும், எங்கள் சபையில் எல்லாரும் தப்பி கரை சேரணும். ஆண்டவரே, உங்கள் சமூகத்தில் வந்து காணப்பட்டணும். எப்படியோ பலகையை பிடிச்சோ துண்டுகளை பிடிச்சோ வந்துட்டாங்கப்பா, எல்லாரும் வந்துட்டாங்க. ஹல்லேலூயா. இதில் வந்து சூரியன் கனெக்ஷன் கட்டாச்சு, பரலோக தேவனுடைய கனெக்ஷன் கட்டாகலை. ஹல்லேலூயா. துன்பமான சூழ்நிலையில் நான் துன்பத்தின் நடுவிலே நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். நீங்கள் தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு கூட இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உண்மையில் புரளுவதில்லை. நீ அக்கினியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய். அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. ஹல்லேலூயா. எந்த அக்கினியின் மனம் கூட என் மீது உங்கள் மீது வீச விட மாட்டார். அக்கினி பல செய்ய தேவன் விட மாட்டார். தலைமுடி கருக தேவன் விட மாட்டார். சத்துரு மேற்கொள்ள தேவன் விட மாட்டார். மனுஷனும் மேற்கொள்ள தேவன் விட மாட்டார். ஹல்லேலூயா. மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதே. தாவீது ராஜா சொல்றாரு, என் சத்துரு என் மேல் ஜெயம் கொள்ளாததினால் நீர் என் மேல்
பிரியமாயிருக்கிறீர் என்று அறிவேன். அடுத்த அதிகாரம் சின்னதாக ஒரு 5 நிமிஷத்தில் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். அடுத்த ஆண்டவர் தேற்றுகிற ஒரு காலத்தையும் கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. மெலித்தா தீவுக்கு வராங்க. வசனம் வாசிங்க. அடுத்த நாங்கள் தப்பி கரை சேர்ந்த பின்பு அந்த தீவின் பேர் ஹல்லேலூயா. ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் கர்த்தர் ஒரு மெலித்தா தீவை வைத்திருக்கிறார். தேற்றுகிற காலங்கள் உண்டு. நீ அழ ஒரு காலம் உண்டு, நகைக்க ஒரு காலம் உண்டு. சாராள் சொன்னாங்கல்ல, தேவன் என்னை நகைக்க பண்ணினார், உங்களே நகைக்க பண்ணுவார். எல்லாரும் என்னை பார்த்து நகைப்பார்கள், எல்லாரும் என்னோடு கூட சந்தோஷப்படுவார்கள். அப்படியா கர்த்தர் நம்ம இந்த புதிய வருடத்தில் ஆசீர்வதிப்பார். அடுத்த வசனம். அந்த தீவார் எங்களுக்கு பாராட்டின அன்பு கொஞ்சமல்ல, அந்த வேளையிலே பிடித்திருந்த மழைக்காகவும் குளிருக்காகவும் அவர்கள் நெருப்பை மூட்டி, ஹல்லேலூயா. அப்போ நெருப்பை மூட்டி எல்லாரையும் சேர்த்துக்கிட்டாங்களா அந்த தீவார். ஹல்லேலூயா. 276 பேரையும் சேர்த்து கொண்டாங்க. பவுல் என்ன செய்கிறார், நேரம் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு சில விறகுகளை வாரி அந்த நெருப்பின் மேல் போடுகையில் ஒரு விரியன் பாம்பு அனல் உரைத்து புறப்பட்டு, தேவ மனுஷனை எப்படிலாம் பிசாசு தொடர்ந்து வாரான் பார்த்தீங்களா? அவனை எப்படியாவது, அவன் தான் முக்கியமான ஆள் இல்லையா? தேவ மனுஷன் இருக்க போய் தான் காப்பாற்றப்பட்டாங்க. அல்லேலூயா. ஒரு யோசேப்பு நிமித்தம் தான் போத்திபார் வீட்டுக்கு உள்ளும் புறமும் ஆசீர்வாதம். யாக்கோபு இருந்ததுனால தான் லாபான் வீட்டில் உள்ளும் புறமும் ஆசீர்வாதம். ஒரு தேவனுடைய பிள்ளை வீட்டில் இருந்தால் ஆசீர்வாதம். இந்த தேவ மனுஷனை கொல்றதுக்கு பிசாசு பார்க்குறான். விரியன் பாம்பு அனல் உரைத்து புறப்பட்டு வருது, கையை கவிக்கிட்டு இருக்கு. அப்போ அவங்க என்ன செய்கிறாங்க? அடுத்த வசனம். விஷப்பூச்சி அவன் கையிலே தொங்குகிறதை அந்நியராகி அந்த தீவார் கண்டபோது, இந்த மனுஷன் கொலை பாதகன். அவங்க என்ன சொல்றாங்க? இதுக்கு சமுத்திரத்துக்கே தப்பி வந்துட்டான், ஆனால் கொலைப்பலியானது விடலை, இவன் நிச்சயம் கொலை பாதகன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அவனோ அந்த பூச்சியை தீயிலே உதறி போட்டு ஒரு தீங்கும் அடையாது இருந்தான். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் வர்ற எல்லா பிரச்சனைகளையும் பரிசுத்த ஆவியினுடைய அக்கினியிலே உதறி போட்டு ஒரு தீங்கும் அடையாது இருப்போம். ஆமென். அவருடைய நெருப்பு அந்த பிரச்சனையை சுட்டரித்து போட்டு விடும். செருபாபேலே, பெரிய பர்வதமே உனக்கு முன்பாக எம்மாத்திரம். செருபாபேலுக்கு முன்பாக பெரிய பர்வதம் போன்ற பிரச்சனைகள் சமபூமியாக்கப்படும். எப்படியா? பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும். அடுத்து அவங்க பார்க்குறாங்க, அவனுக்கு வீக்கம் கண்டு, வசனம் வாசிங்க. வீக்கம் கண்டு சடதியாய் விழுந்து சாவான்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. என்னடா இவன் சாகவே மாட்டேங்கிறான், இப்படிதான் பிசாசு நம்மளை பார்க்குறதா செத்துருவான் அப்படின்னு பார்க்குறான். ஒரு சேதமும் வராது நம்மளுக்கு. எதிராளி பார்த்துக்கிட்டே இருக்கான், இவளுக்கு இவ்வளோ பிரச்சனை வந்திருக்கே, உயிரோடு இருக்கானா? நிச்சயமாக உயிரோட தான் இருக்கானா? உயிரோட தான் இருப்போம். அல்லேலூயா. அவருடைய திட்டங்களை முடிச்சுட்டு தான் ஆண்டவர்கிட்ட போவோம். அல்லேலூயா. அவர் நம்ம குறித்து என்ன திட்டம் வச்சிருக்கிறாரோ எல்லா திட்டங்களையும் நிறைவேற்றி முடித்துட்டு அவருடைய மகிமையில நம்ம ஆண்டவர் கொண்டு சேர்ப்பார், ஆவியானவர் கொண்டு சேர்ப்பார். அல்லேலூயா. ஆனால் எதிராளி இவ்வளோ பிரச்சனை உயிரோடு இருக்கானான்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ இவன் நிச்சயமாக ஒரு தேவனாக தான் இருக்கும், வேறு சிந்தையாக மாறிட்டாங்க. பவுலையாவை தேவன் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு அவங்க சொல்கிறாங்க. அடுத்த வசனம் சொல்லப்பட்டிருக்கு, இந்த தீவுக்கு முதலாளியாகிய அந்த புபிலியு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் என்ன எப்படி இருக்கானா? தீவுக்கு முதலாளியாகிய புபிலியு என பேர் கொண்டவனுடைய நிலங்கள் அந்த இடத்திற்கு சமீபமாய் இருந்தது. அவன் எங்களை ஏற்றுக்கொண்டு 3 நாள் பட்சமாய் விசாரித்தான். நம்மளை பட்சமாய் விசாரிக்க கர்த்தர் ஆட்களை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. பட்சமாய் நடப்பித்தான் போட்டிருந்தது, 100க்கு அதிபதி. இந்த இடத்துல போட்டிருக்கு 3 நாள் பட்சமாய் விசாரிக்கும்படி கர்த்தர் நம்மளுக்கு ஒரு தேற்ற காலம் உண்டு, கர்த்தர் வைத்திருக்கிறார். பட்சமாய் நடக்கிற மனிதர்களை கர்த்தர் நம்மளுக்கு கொண்டு வருவார், நம்மகிட்ட வருவாங்க. கர்த்தர் தாவீதுக்கு உதவி செய்கிற மனுஷர்கள் நாளுக்கு நாள் தேவ சேனையை போல பெருகினாங்களாம். தாவீது வர வர விருத்தி அடைந்தான். காரணம் என்ன? சேனைகளின் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். ஆனால் சவுலின் குடும்பத்தாரோ வர வர பலவீனப்பட்டு போனார்கள். ஆனால் தாவீது வர வர பலத்தான். அந்த புபிலி என்ன பண்ணப்பட்டிருக்கு? புபிலியினுடைய தகப்பன், தீவுக்கு முதலாளி இருக்கான்ல, அவங்க அப்பா ஜுரத்தினாலும் ரத்த பேதியினாலும் வருத்தப்பட்டு கிடந்தான். பவுலையா போய் ஜெபம் பண்ணி கையில் வைக்கிறாரு, குணமாக்கப்படுறாங்க. அந்த தீவில் அநேக பேர் குணமாக்கப்படுறாங்க. அல்லேலூயா. அப்போ அநேகம் பேர் ஆண்டவருடைய பிள்ளையா மாறி இருப்பாங்க. அல்லேலூயா. அநேகம் பேர்
ஆண்டவர் நம் மூலமாக நிச்சயமாக ஆண்டவரண்டே வருவார்கள். இன்னும் இவ்வளோ பாடுகள் வழியாக தான் நம்ம கடந்து செல்லணும். நம்ம அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாய் இருக்கும். கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். கடைசியாக அதில் சொல்லப்பட்டிருக்கு, அவர்கள் எங்களுக்கு ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்து அவனை குணமாக்கினான். தீவில் இருந்த மற்ற வியாதிக்காரர் வந்து குணமாக்கப்பட்டார்கள். அவர்கள் எங்களுக்கு அநேக மரியாதை செய்தார்கள். நம்மளை கனப்படுத்துகிற மனிதர்கள் மரியாதை செய்வாங்க. ஒருவன் தேவனுக்கு ஊழியம் செய்யும் பொழுது கர்த்தர் பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவார். நம்மளை வரவேற்க ஒரு பக்கம் நம்மளுக்கு எதிர்கூட்டம் இருக்கும், நம்மளுக்கு மரியாதை செய்கிற மனிதர்களையும் கர்த்தர் வைத்திருக்கிறார். கனப்படுத்துவார். பவுலையாவில் என் தம்பி சொன்னான், ஹானர்ஸ்ன்னு போட்டிருக்குக்கா அப்படின்னா, கனப்படுத்தினார்களாம் பவுலையாவை. அவனை ஹானர்ஸ் பண்ணுற மனிதர்கள் எதிர்கொண்டு வந்தாங்களாம் பவுலையாவை. அப்படி தான் ஆண்டவர் செய்வார். நேற்று நானும் அவனை டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். நான் தொடர்ந்து வாசித்தேன். நேற்று வாசித்தேனான்னு எனக்கு தெரியல. நான் பிள்ளைங்க கூட கேட்டாங்க, மெசேஜ் எடுத்தீங்களே, எடுத்த மாதிரியே தெரியலையேன்னு. சரி எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் நான் வந்து. ஆனால் ஆண்டவர் பேசுவார். ஆமென். இதில் என்ன போட்டிருக்கு? அடுத்த வசனம் வாசிங்க. 3 மாதம் சென்ற பின்பு அந்த தீவிலே மழை காலத்திற்கு தங்கி இருந்த மிதுனம் என்னும் அடையாளமுடைய அலெக்சாந்திரியா பட்டணத்து கப்பலிலே நாங்கள் ஏறி புறப்பட்டு சிரகூசா பட்டணத்தை சேர்ந்து அங்கே 3 நாள் தங்கினோம். அவ்விடம் விட்டு சுற்றியோடி, இல்லை அதுக்கு முந்தின வசனத்தில் போட்டிருக்கோம், மரியாதை செய்தார்கள், எங்களுக்கு தேவையானவைகளை போட்டில் ஏற்றினார்கள். இப்போ அதிகாரத்தில் என்ன பார்த்தோம்? எல்லாத்தையும் எரிஞ்சோம் இல்லையா, நம்முடைய சரக்குகளெல்லாம் இறக்கணும். ஆனால் இதில் என்ன போட்டிருக்கு? ஏற்றினார்கள். அல்லேலூயா. இழந்ததையெல்லாம் கர்த்தர் திரும்ப தருவார். ஏற்றினார்கள். நமக்கு தேவையானதெல்லாம் கர்த்தர் ஏற்ற வைப்பார். ரூத்து கதிரை பொறுக்கி கொண்டிருந்தார். வயலுக்கு ஓனராக கர்த்தர் மாற்றினார். இதுவரை நீங்கள் பிரயாணத்தில் களைப்படைஞ்சி நஷ்டத்தோடு வந்திருக்கலாம். எல்லா வருத்தத்தையும் தேவன் மறக்கும்படி பண்ணுவார். ஆதியாகமம் 42:51 வாசியுங்கள். ஆதியாகமம் 41:51. என் வருத்தம் யாவையும் போட்டிருக்கா? யோசேப்பு என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார் என்று சொல்லி மூத்தவனுக்கு மனாசே என்று பெயரிட்டான். இதன் வாழ்க்கையில் நடக்க போகுது. வருத்தம் யாவையும் கர்த்தர் மறக்கும்படி பண்ண போறார். மார்க் 6 நேரம் கடந்து விட்டது. மார்க் 6 சொல்லப்பட்டிருக்கு, அவர்கள் ஆண்டவர் தான் அனுப்புகிறார் நம்முடைய சீசர்களை. போட்டில் ஏறி பெத்சாயிதாவுக்கு எதிராக இருக்கிற அக்கறைக்கு போகும்படி துரிதப்படுத்தினார். ஆனால் இரவின் 4ஆம் ஜாமத்திலே தண்டு வலிக்கிறதில் வருத்தப்படுகிறதை கர்த்தர் கண்டார். காற்று எதிர்காற்றாய் அடித்தது. கர்த்தர் சொல்லி நம்ம போகும்பொழுதும் எதிர்காற்று வரும். ஆனால் கர்த்தர் கூட வருவார். தண்டு வலிக்கிறதில் வருத்தப்படுகிறதை கர்த்தர் கண்டார். அவர்கள் இருந்த படவில் ஏறினார். அப்பொழுது காற்று அமர்ந்தது. ஆண்டவரே, நான் இருந்த போட்டில் ஏறுங்க ஆண்டவரே, என் வாழ்க்கை படகுல ஏறுங்க ஆண்டவரே, என் காற்று அமரணும்னா. அவர்கள் இருந்த படவிலே ஏறினார். அப்பொழுது காற்று அமர்ந்தது. இன்னொரு இடத்துல போட்டிருக்கோம், அவர்கள் அவரை படவில் ஏற்றிக்கொள்ள மனதாய் இருந்தார்கள். அப்பொழுது அவர்கள் போகிற கரையை பிடித்தது. மனதாக இருந்தால் கூட போகிற கரையை பிடிச்சிருவோம். ஏசப்பாவை வாழ்க்கையில் ஏற்றிக்கொள்ள மனதாக இருக்கிறீங்களா? போட்டில் ஏற்ற மனதாக இருக்கீங்களா? யோபு பார்த்து கடைசியாக ஒன்று சொல்கிறேன். யோபு 11:16. யோபு 11:16. அப்பொழுது நீர் வருத்தத்தை மறந்து கடந்து போன தண்ணீரை போல நினைப்பீர். கடந்து போன தண்ணீரை போல நினைப்பீர். அப்பொழுது அதுக்கு முன்னாடி வசனம் சொல்லப்பட்டிருக்கும், நீர் உம்முடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்தி. 13வது வசனம், உம்முடைய கைகளை அவருக்கு நேராக விரித்தால் நலமாயிருக்கும். இருதயம் கர்த்தருக்கு நேராக ஆயத்தப்படணும். நம்முடைய கைகள் அவருக்கு நேராக உயர்த்தப்படணும். நம்முடைய கையிலே அக்கிரமம் இருந்தால் அதை தூரத்தில் அகற்றிவிட்டு அநியாயம் உம்முடைய கூடாரங்களில் வாசமாய் இருக்க ஒட்டாதிரும். அநியாயம் நம்முடைய கூடாரத்தில் இருக்கக்கூடாது. அக்கிரமத்தை தூரமாக்கணும். இப்படி இருந்தோம்னா ஆண்டவர் சொல்கிறாரு, அப்பொழுது உம்முடைய முகத்தை வசனவாசி மாசில்லாமல் ஏறெடுத்து பயப்படாமல் திடன் கொண்டிருப்பீர். அப்பொழுது நீர் வருத்தத்தை மறந்து ஹல்லேலூயா கடந்து போன தண்ணீரை போல கர்த்தர் நினைக்க வைக்க போறாரு. அப்பொழுது உம்முடைய ஆயுசு காலம் பட்ட பகலை பார்க்கிலும் பிரகாசமாய் இருக்கும். இருளடைந்த நீர் விடியற் காலத்தை போல் இருப்பீர். அடுத்த நம்பிக்கை உண்டாயிருக்கிறதினால் திடனாய் இருப்பீர். தோண்டி ஆராய்ந்து சுகமாய் படுத்துக் கொள்வீர்.
பயப்படுத்துவார் இல்லாமல் நித்திரை செய்வீர். அநேகர் உமது முகத்தை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவார்கள். அல்லேலூயா. நம் முகத்தை நோக்கி அநேகர் விண்ணப்பம் பண்ணுவார்கள். நம்முடைய இருதயத்தை கர்த்தருக்கு நேராக ஆயத்தப்படுத்தி நம்முடைய கைகளை அவருக்கு நேராக விரிக்கும் பொழுது பெரிய அற்புதங்கள் நடக்கும். வருத்தத்தை மறக்கும்படி கர்த்தர் செய்வார். கடந்து போன தண்ணீரை போல நினைக்கும்படி கர்த்தர் கிருபை செய்வார். ஆவியானவர் தாமே வேத வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நம்ம பார்த்தோம், தேவ சித்தத்துக்கு மாறா போகும்பொழுது வருத்தம் ஏற்படுச்சு. ஆனால் கர்த்தர் கிருபையாக எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தார்கள். அந்த மாதிரி கர்த்தர் எல்லாரையும் எல்லாரும் தப்பி கரை சேரும்படி கிருபை செய்வாராக. அடுத்து நம்ம பார்த்தோம், ஆண்டவர் தான் அனுப்புகிறார். மார்க் 6 அந்த கட்டத்திலையும் காற்று எதிர்காற்று அடிக்குது, தண்டு வலிக்கிறதுல வருத்தப்படுகிறதை கர்த்தர் கண்டு வந்தார். அவர்கள் போட்டில் ஏறினார், காற்று அமர்ந்தது. வருத்தம் யாவையும் மறக்கும்படி பண்ணுவாராக. தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோமா? பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா, பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா. சுகமானேன் சுகமானேன் தழும்புகளால் சுகமானேன், என் குடும்ப மருத்துவர் நீரே. சுகமானேன் சுகமானேன் தழும்புகளால் சுகமானேன், என் குடும்ப மருத்துவர் நீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவி நீரே. எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவி நீரே. எல்ரோயி எல்ரோயி என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்ரோயி எல்ரோயி என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. ஆமென். ஆண்டவரே, நீங்கள் சொன்னீங்கப்பா, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்னு சொல்லிக்கிங்கப்பா. வருத்தப்பட்டு பாரம் சுமந்து வந்திருக்கிறேன் ஏசப்பா. எல்லாம் எங்களுடைய சுமைகளை பாரங்களை ஆண்டவரே அவங்க கடலில் தூக்கி எரிஞ்சாங்க. அது மாதிரி நாங்கள் உங்ககிட்ட நாங்கள் தூக்கி எறிகிறோம் ஆண்டவரே. என்னுடைய சமூகத்தில் கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஓட்டார். கப்பலை லகுவாக்கும்படிக்கு எரிஞ்சாங்க ஏசப்பா. அதே போல் எங்கள் வாழ்க்கை பாதை லகுவாகும்படிக்கு எங்கள் சுமைகளை உடைய சமூகத்திலே நாங்கள் தூக்கி எறிகிறோம் ஆண்டவரே. எங்கள் வெறுமைகளை நிரப்புகிற கர்த்தர் ஒவ்வொரு கூசால்படி சபை குடும்பத்திலே ஒவ்வொரு குடும்பத்தில் அடித்துக் கொண்டிருக்கிற அந்த யூரோ கிளிதோன் என்கிற கடுங்காற்றை கர்த்தர் இந்த நாளிலே அடக்குகிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தர் தம்முடைய வல்லமையினால் சமுத்திரத்தின் கொந்தளிப்பை அமர பண்ணி தம்முடைய ஞானத்தினாலே மூர்க்கத்தை அடக்குகிறதற்காய் ஸ்தோத்திரம். நீர் எழுந்து காற்றை அதட்டினார் சொல்லப்பட்டிருக்கு. கடலை பார்த்து இறையாதேன்னு சொன்னீங்களே ஏசப்பா, காற்றை பார்த்து அமைதலாயிரேன்னு சொன்னீங்களே. ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா, எங்கள் வாழ்க்கையில் அடித்து கொண்டிருக்கிற எல்லா புயல்களும் அடங்கி விடும் ஆண்டவரே.
இவர் யாரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறது என்று ஒருவரோடொருவர் சொல்லிக் கொண்டார்கள். ஒவ்வொரு குடும்பத்திலும் மெலித்தா தீவிலையும் திருப்பி ஒரு தென்றல் காற்று அடித்தது ஆண்டவரே. தென்றல் காற்று அடிக்கட்டும் ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்திலும். தேவன் நோவாவையும் அவன் குடும்பத்தையும் அவனிடத்தில் இருக்கிற சகல காட்டு ஜீவன்களையும் மிருக ஜீவன்களையும் நினைத்தருளினார் சொல்லப்பட்டிருக்கு. தேவன் பூமியிலே காற்றை வீச பண்ணினார், அப்பொழுது ஜலம் அமர்ந்தது. எங்கள் குடும்பத்தில் வீசிக்கொண்டிருக்கிற எல்லா ஜல பிரளயங்கள் அமரணும்னா நீங்க ஒரு காற்றை வீச பண்ண முடியாது. எங்கள் செபிக்கிறோம். இந்த நாளிலே நம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்திலும், ஊழியக்காரர்கள் குடும்பம், அடியாளின் குடும்பம், உலகம் முழுவதும் இருக்கிற எல்லா பரிசுத்தவான்கள் குடும்பத்திலும் தேவன் காற்றை வீச பண்ணினார், அப்பொழுது ஜலம் அமர்ந்தது. கட்டளை இடுகிறோம் ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, இறையாதே, நீ அமைதலாயிரு, இம்மட்டும் வா, மிஞ்சி வராதே, உன் அலைகளின் பெருமை இத்தோடு அடங்க கடவது. அப்படியே செய்கிறதற்காய் நன்றி அப்பா. உம்முடைய வார்த்தையிலே வல்லமை உண்டு ஆண்டவரே, ஜீவன் உண்டு ஆண்டவரே. நாங்கள் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும். அப்பொழுது நீர் நொறுக்கின எலும்புகள் கலிகூறும். ஒவ்வொரு குடும்பத்திலும் சமாதானம் உண்டாகட்டும். ஒவ்வொருவர் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருக்கட்டும் ஆண்டவரே. வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளை உண்டாக்கின தெய்வம், ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் எங்களுடைய தேவனாய் இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. மரண பரியந்த நடத்துவீங்கப்பா, இந்த மாதம் முழுவதையும் நடத்துவீங்கப்பா. நித்தமும் எங்களை நடத்துகிற கர்த்தர், நேர்வழியாய் நடத்துகிற கர்த்தர், நீதியின் பாதைகளில் நடத்துகிற கர்த்தர், உங்க நாம மகிமைப்படும்படியா நடத்துங்கப்பா. சகல நாட்களில் உமக்கு பயப்படும்படிக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை ஒவ்வொருவர் இருதயத்திலும் கர்த்தர் விதைக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். சகோதர சிநேகம் உண்டாகட்டும், கணவன் மனைவி உறவு சீர் பொருந்தட்டும், பிள்ளைகள் பெற்றோர்கள் உறவு சீர் பொருந்தட்டும் ஆண்டவரே. தவறான எண்ணங்கள், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீங்கி போகட்டும் ஆண்டவரே. குடும்பத்திலே சமாதானம் உண்டாகட்டும். அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணராகி தேவன் எங்கள் ஒவ்வொருவரோடு கூட இருந்து ஆளுகை செய்து வழி நடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. சகல கனமும் துதியும் மகிமையும் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். உடைய சமூகத்திலே எங்களை தரை மட்டுமாய் தாழ்த்துகிறோம் ஐயா. நீர் பெருகவும் நாங்கள் செருகவும் வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபித்து ஜெயமடிக்கிறோம் பிதாவே. ஆமேன் ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன் ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாப்பும் நம் அனைவரோடும் உலகம் முழுவதிலும் இருக்கிற எல்லா பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வருகை பரியந்தம் தங்கி இருப்பதாக. ஆமேன் ஆமேன். சமாதானத்தோட போக கடவோம் கர்த்தருடைய நாமத்தினாலே. ஆமேன் ஆமேன். எல்லாருக்கும் சோதனை.